என்னடி அவன் முகத்தை எதுக்கு பாக்குற? இல்லம்மா, எங்க 2 பேருக்கும் இன்னும் ஃபீஸ் கட்டல. இனி ஃபீஸ் கட்டல நான் ஃபைன் போட ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஆமாமா, ஃபைனல் செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுத விடுவாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா. ஆமா இல்ல சொன்ன. ஐயோ 2 பேருக்கு ஃபீஸ் கட்டலையா? எனக்கு மறந்தே போச்சுடி. இப்ப என்ன பண்றது? ஏய் சரி ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துருங்க. ஒரு நாள் லேட்டானா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு கட்டிடுறேன்னு சொல்லுங்க. என்ன ஒருவேளை அண்ணன் நாளைக்கு கட்டலான்னு யோசிச்சிருக்கானோ என்ன மோடி? அம்மா, இத்தனை நாள் எங்களுக்கு அண்ணன் ஃபீஸ் கட்டாம நாளைக்கு மட்டும் எப்படிமா எங்களுக்கு ஃபீஸ் கட்டும்? ஃபீஸ் கட்டலைன்னா நாங்க இன்னைக்கு காலேஜ் போக மாட்டோமா. எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. ஆமாமா, ஃபீஸ் கட்டாம காலேஜ் போனா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். அதெல்லாம் எங்களால முடியாதுமா. ஐயோ என்னடா இப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் இவ்வளவு லேட்டா ஃபீஸ் கட்டினதே இல்லையே. ஒருவேளை இருக்கிற வேலையில மறந்துட்டானோ என்னமோ தெரியல. கற்பகம், சும்மா நின்று புலம்பிட்டு நிக்காம நீயே போய் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து பசங்கிட்ட கொடு. சரி நானே போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். வாங்க. அத்தை ஒரு நிமிஷம். மாமா. என்னம்மா? என்னத்த 2 பேரையும் கூட்டிட்டு எங்க போறீங்க? அது ஒண்ணும் இல்ல, திருக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். நீங்க என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என் கூட வாங்க. வாங்க அத்தை, நீங்களும் வாங்க. வாங்க வாங்க. வாங்க அத்தை. செல்வி, இப்ப எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? மா, டேய் பாலா, என்ன மொத்தமா வந்திருக்கீங்க? இல்லடா செல்வி தான். அத்தை நீங்க எதுவும் சொல்லாதீங்க. வேலு, அன்னைக்கு இவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு 50,000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தீங்கல்ல, இன்னும் நீங்க அதை கொடுக்கவே இல்லையா? ஐயோ, ஆமல்ல, அது இந்த ஹோட்டல் திறக்கிற வேலை இருந்ததுனால மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். பாலா அண்ணா, உனக்கு காலேஜ் ஃபீஸ் 20,000 ரூபா, பூஜாவுக்கு 30,000 தானே? ஆமாண்ணா. இதுல சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரியா? அம்மா, என்னம்மா? ஏற்கனவே வேலு அண்ணன்கிட்டயும் செல்வி அண்ணிக்கிட்டயும் ஃபீஸ்க்கு பணம் கேட்டிருந்தீங்களா? அப்புறம் ஏமா அண்ணன்கிட்ட கேட்க வேணாம், திருவண்ணன் கிட்ட மட்டும் கேளுன்னு சொன்னீங்க? செல்வி அண்ணிக்கிட்ட கேளுன்னு சொல்லியிருந்தா முதல்ல கேட்டு வாங்கிட்டு போயிருப்போம்ல. இல்ல அது வந்து செல்வி, என்னம்மா இதெல்லாம்? அத்தை இப்ப எதுக்கு நீங்க கண் கலங்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல. இத்தனை வருஷத்துல இவங்க இப்படி ஒரு நாள் ஃபீஸ் கட்டலன்னு வருத்தப்பட்டு நின்னதில்ல. தெரிய ஏதோ வேலை பிஸியில மறந்துட்டான் போல இருக்கு. பாவம், இதுங்க 2 என்கிட்டயும் கேட்க முடியாம திருக்கிட்டையும் கேட்க முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா உங்ககிட்ட கேட்காமலே நீ இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கியே. அத்தை, பூஜாவுக்கும் பாலாவுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறத போய் உதவின்னு சொல்றீங்க. நீங்க இப்படி சொல்றதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் அப்படி சொல்ல வரலம்மா. அம்மா, இவங்க 2 பேரும் எனக்கு அந்நியமானவங்களா? என் கூட பிறந்த தம்பி தங்கச்சி. இவங்களுக்கு நான் செய்யாம வேற யாருமா செய்ய போறா? திரு அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு மறந்து போச்சு. அண்ணன் இடத்துல இருந்து நான் செய்யக்கூடாதா? இல்லடா, அது வந்து எனக்கு புரியுது அத்தை. நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு எங்க கிட்ட கேட்க மாட்டீங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. இவங்களுக்கு கொடுக்கற பணம் வேலுவோட சொந்த உழைப்புல வந்தது, வேற யாரோட தயவுலயும் வந்தது இல்ல. ஐயோ, நான் தான் ஒரு புத்தி கெட்டவ. உங்க 2 பேரையும் பத்தி புரிஞ்சுக்காம நான் தான் உங்ககிட்ட பணம் கேட்க வேண்டான்னு சொல்லி
இவங்களையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிடு செல்வி. அத்தை, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. பூஜா, பாலா, இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்டயோ இல்ல உங்க அண்ணன் கிட்டயோ தயங்காம கேட்கணும். புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஏய் என்ன தேங்க்ஸ் அதுன்னு பெரிய மனுஷமே பேசிட்டு இருக்கிற? இங்க பார், ஃபீஸ் கட்டலன்னு சாக்கு சொல்லிட்டு காலேஜ் கட்டடிக்கலான்னு பாக்குறீங்களா? ஒழுங்கா காலேஜ் கிளம்புற வழியை பாருங்க, இல்ல அடி வெளுத்துருவேன். சரிங்க அண்ணி. அத்தை, இன்னொரு முக்கியமான விஷயம். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம். உங்களுக்கும் மாமாவுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இத நீங்க யூஸ் பண்ணி உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிடல்லே போய் பாத்துக்கலாம். எதுக்குமா இதெல்லாம் வீண் செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்க? டேய் வேலு, என்னடா இதெல்லாம்? ஐயோ அம்மா, எனக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாதுமா. எல்லாம் செல்வி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்க எதுவா இருந்தாலும் செல்வி கிட்ட கேட்டுக்கங்க. அத்தை, இதுல என்ன வீண் செலவு? வயசாயிடுச்சுன்னா நம்ம பேச்ச நம்ம உடம்பு கேட்காது. அதனால இது ஒரு சேஃப்டிக்காக தான். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம். தெருவை போய் தொந்தரவு பண்ணி அவனை சங்கடப்படுத்தணுமே நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நீங்களே பணத்தை கொடுத்துட்டீங்க. சரிங்க அத்தை, இவங்களுக்கும் காலேஜ்க்கு டைம் ஆயிருக்கும். முதல்ல உங்களை காலேஜ்க்கு அனுப்புற வேலையை பாத்துருவோம். சரி இந்தாங்க. சரி, பூஜா, வரேன்டா. போயிட்டு வாங்க. சரி, நான் வரேன். பார்த்துக்கோ. சரி. டைம் ஆயிடுச்சு, நாங்க வரேன் அண்ணி. ம். இந்த லாக் எடுத்து விடு. ஐயோ, இவ்வளோ இருக்கே.